உட்காருங்கம்மா. பெற்றோர்கள் வந்திருக்கிறாங்க. உங்களை எல்லாம் உங்க பள்ளியினுடைய முதல் வகுப்பு 1ஆம் வகுப்புல சேர்த்து விடும் போது ஒரு பெற்றோருக்கு எந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு ஆனந்தம், தன்னுடைய குழந்தை அது என்னதான் நம்ம இந்த சமூகத்தில் இருந்தாலுமே கூட கல்வி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அது தனி மனிதனுக்காக இருக்கட்டும், இல்லை ஒரு சமூகத்திற்காக இருக்கட்டும், ஒரு நாட்டிற்குன்னு எடுத்துக்கிட்டீங்கனாலுமே கல்வி அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு மிகப்பெரிய அடித்தளம். அந்த அடித்தளத்துல முதல் படி அப்படிங்கிறது 1ஆம் வகுப்புன்னு சொல்லுவாங்க. யாருடைய முன்னேற்றம், வளர்ச்சி, நீங்க எந்த கான்ட்ரிபியூஷன் எடுத்துக்கிட்டீங்கனாலும் முக்கியமான காரணிகள் எடுத்துட்டீங்க அப்படின்னா எஜுகேஷன். ஸோ எஜுகேஷன் இப்ப நான் உங்க ப்ரொஃபசர்ஸ்கிட்ட பேசும்போது சொல்லிட்டு இருந்தாங்க, இங்க இருக்கக்கூடிய இங்க படிக்க முதல் ஆண்டுல எடுத்து வைக்கக்கூடிய மாணவிகள்ல சுமார் 70%, 75% 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரை படித்திருந்தா உங்களுடைய கல்லூரி, அதாவது நீங்க ஆர்ட்ஸ் காலேஜ் சேர்ந்திருக்கீங்க, நீங்க ஆர்ட்ஸ் காலேஜ் இருந்தாலும் சரி, இன்ஜினியரிங் காலேஜ், மருத்துவ படிப்பு, எந்த துறையில நீங்க கல்லூரியில சேர்ந்தாலுமே கூட உங்களுடைய கல்லூரி படிப்பு முடிகிற வரைக்கும் ஒவ்வொரு மாதமும் தமிழக அரசு உங்களுடைய கல்வி செலவிற்காக மாதம் 1000 ரூபாய் உங்களுடைய வங்கி கணக்கிலேயே நேரடியாக கொடுக்கப்படும். ஸோ இதுதான் இந்த புதுமை பெண் திட்டம் அப்படிங்கிறது. ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு திட்டம். ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, அவங்க பெற்றோர்களா இருக்கட்டும், வேற எந்த இதுலயுமே இல்லாத அளவுக்கு குறிப்பா தமிழ்நாட்டுல இன்னைக்கு நீங்க தேவைகள், அது ஏதாவது ஒரு புக்ஸ் வாங்குறதா இருக்கலாம், ஏதாவது சின்ன சின்ன தேவைகளுக்கு நீங்கள் உங்கள் பெற்றோரையோ இல்லை யாரையும் எதிர்பார்க்காமல் நல்ல விஷயங்களை செய்வதற்கு உங்களிடம் உங்களோட கரங்களை வலுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த புதுமை பெண் திட்டமாக இருந்தாலும் சரி, தமிழ் புதல்வன் திட்டமாக இருந்தாலும் சரி, அரசு பல்வேறு முயற்சிகளை எடுத்து உங்களை எல்லாம் கல்லூரிகள்ல கட்டாயம் பதிவு செய்து நீங்கள் படிப்பதை உறுதி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க. 2வது விஷயம், ஸோ இது உங்களுக்கான உங்க பர்சனலா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். அதாவது நீங்க கல்லூரிக்கு சேர்ந்த முதல் விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது புதுமை பெண் திட்டம் தான் இருக்கணும். ஏன்னா இதுக்கப்புறம் அதுதான் உங்களுடைய என்ன சொல்றது, நீங்க யாரையும் டிபெண்ட் பண்ணாம உங்களுடைய குறைந்தபட்ச செலவுகளுக்காக இந்தியா காலேஜ்ல அட்மிஷன் போட்டாச்சு. ஸோ மாதம் 1000 ரூபாய் அப்படிங்கிறது நீங்க பஸ்ல வந்தாலும் சரி, இல்லை வேற ஏதாவது ஆட்டோவிலேயே எப்படி நீங்க வந்தீங்கனாலும் ஒரு குறைந்தபட்சமா உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கோ, புத்தகங்களை வாங்குவதற்கோ, ஏதாவது கல்வியை விடவும் உயர்கல்வி இப்ப இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் உங்களை போன்ற அனைத்து கல்லூரிகளிலுமே இன்னைக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கான முதல் நாள். நம்ம அந்த முதல் நாள் அப்படிங்கிறது 1ஆம் வகுப்புல நீங்க நினைவில்லாம கூட இருக்கலாம், ஆனா கட்டாயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கல்லூரியில நீங்க எடுத்து வைக்கக்கூடிய 30/6/2025 அப்படிங்கிற ஒரு நாள் இந்த கல்லூரிக்கு எப்படியாவது ஒரு தடவையாவது நம்ம போயே ஆகணுமே அப்படிங்கிற ஒரு என்னுடைய ஆர்வத்தோட முதல் இந்த கல்லூரி தான் இந்த MGM கல்லூரி. ஒவ்வொரு நாளும் அலுவலகம் கட்டாயம் உங்க வாழ்க்கையில ஞாபகம் நினைவில் வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நாள். ஸோ இந்த நாளில உங்களை எல்லாம் சந்தித்து மேடம் சொன்னாங்க, நீங்க